தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் முறைகேட்டுக்கு எதிராக டெல்லியில் வரும் 20ஆம் தேதி மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதேபோல் கியூட், சிபிஎஸ்இ தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றது. இதனை கண்டித்து இணையம் மூலம் பிரபலமடைந்த அமைப்பாக மாறிய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லி, புனே, லக்னோவில் போராட்டங்களை நடத்தியது. கல்வித்துறையில் ஒன்றிய பாஜக அரசின் தோல்விக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் நீட் மறுதேர்வு நடைபெறுவதற்கு முந்தைய நாள் டெல்லி ஜந்தர் மந்தரில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. நீட் முறைகேட்டுக்கு எதிராக டெல்லியில் வரும் 20ஆம் தேதி மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதேபோல் கியூட், சிபிஎஸ்இ தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றது. இதனை கண்டித்து இணையம் மூலம் பிரபலமடைந்த அமைப்பாக மாறிய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லி, புனே, லக்னோவில் போராட்டங்களை நடத்தியது. கல்வித்துறையில் ஒன்றிய பாஜக அரசின் தோல்விக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் நீட் மறுதேர்வு நடைபெறுவதற்கு முந்தைய நாள் டெல்லி ஜந்தர் மந்தரில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. நீட் முறைகேட்டுக்கு எதிராக டெல்லியில் வரும் 20ஆம் தேதி மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதேபோல் கியூட், சிபிஎஸ்இ தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றது. இதனை கண்டித்து இணையம் மூலம் பிரபலமடைந்த அமைப்பாக மாறிய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லி, புனே, லக்னோவில் போராட்டங்களை நடத்தியது. கல்வித்துறையில் ஒன்றிய பாஜக அரசின் தோல்விக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் நீட் மறுதேர்வு நடைபெறுவதற்கு முந்தைய நாள் டெல்லி ஜந்தர் மந்தரில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.